கருப்பு மூவி ரிவ்யூ தாங்க இது. கடவுள் மறுப்பு, எனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கடவுளுக்கு எல்லை இருக்காங்க. மதுரை பாண்டிமுனி இருக்காரு. அவருக்கு மதுரையில் மட்டும்தான் பவர் இருக்குமா சொல்லுங்க? மதுரை பாண்டிமுனியை ராமநாதபுரத்துல இருந்து, விருதுநகர்ல இருந்து, சென்னையில இருந்து, ஏன் சிங்கப்பூர்ல மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் வணங்குறாங்க. அங்கேயெல்லாம் பவர் இருக்காதா? மதுரை பாண்டிமுனிக்கு மதுரைக்கு போனா தான் பவர் வரும். நம்ம சிங்கப்பூர்ல சிங்கப்பூர் முருகனை கும்பிடுவோம், அவருக்கு தான் இங்க பவர் இருக்கு அப்படின்னு ஏதாவது இருக்காங்க? என்னங்க இது ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு படமா இருக்கு. ஒரு மணி நேரம், ஒரு மணி நேரம் கூட கிடையாது, ஒரு ½ அன் ஹவருக்கு மேல கதை வந்து ஒரு அருமையா போய்கிட்டு இருக்கு. கடவுள் அப்படிங்கன்னு சொல்லிட்டு சூர்யா உள்ளே கொண்டு வராங்க. எப்படின்னா வந்து இந்த ஹாலிவுட் படத்துல எல்லாம் வரும்ல, டைம் டிராவல், அந்த ஒரு ஹோல் மாதிரி, பிளாக் ஹோல் மாதிரி உருவாகும், அதுக்குள்ள இருந்து தாவி வருவார்ல, அது மாதிரி வராரு. வந்து ஆர்ஜே பாலாஜியை கொல்ல போறாரு. கொல்லும் போது அது ஆர்ஜே பாலாஜி வந்து, நீங்க உண்மையிலே கடவுளா இருந்தா இங்க வந்து உலகத்துல இப்படித்தான் வாழ முடியும், நீங்க உண்மையா வாழ்ந்து சரியா வாழ்ந்து காமிய வந்து, நான் அதுக்கப்புறம் நானும் அப்படி வாழ்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் கடவுள் வந்து கொல்ல வந்து அவங்க சவால் விட்டு அந்த சவாலை வந்து கடவுள் பண்ணிக்கிட்டு இருப்பாரா? எனக்கு புரியல. இதுல பிற்போக்குத்தனமான பல விஷயங்கள், இந்த மாதிரியான படங்கள் மக்கள் மனதுல எதை கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னா பிற்போக்குத்தனத்தை தான். ஒன்றை குலம் ஒருவனை தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சொன்னாரு. அண்ணா வழியில தான் தளபதி அண்ணா வந்து நடக்க போறாரு அப்படின்னு சொன்னாரு. கடவுளை மனசுல நினைச்சுக்கிட்டு நான் இந்த கடவுளையும் வணங்கல, அந்த கடவுளையும் வணங்கல, என்னைய பொறுத்த வரைக்கும் என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய நல்ல எண்ணங்கள் தான் கடவுள் அப்படிங்கறத தான் அண்ணா பேசியிருப்பாரு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதை பத்தி எனக்கு முழுசா தெரியல, சரிங்களா? அப்படி இருக்கையில வந்து ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் அப்படிங்கிறது வந்து, இயேசுநாதர் கோயிலுக்கும் போவேன், ஹிந்துக்கள் கோயிலுக்கும் போவேன், முஸ்லிம்ஸ் கோயிலுக்கும் போவேன். அப்படின்னா நீங்க எத்தனை கோயிலுக்கு போக முடியும்? பௌத்தர்களுடைய கோயிலுக்கு போவீங்களா? சீக்கியர்களுடைய கோயிலுக்கு போவீங்களா? இங்க எத்தனை மதங்கள், எத்தனை கடவுள்கள் இருக்காங்க? எல்லாருடைய கோயிலுக்கு போவீங்களா? எல்லாருடைய கடவுளும் ஒன்னா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிறது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களும் உங்களுடைய நம்பிக்கையும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன், சரிங்களா? ஆனா இந்த கருப்பு படம், இந்த மாதிரியான பிற்போக்குத்தனமான படங்கள், தனுசு வரிசையா அந்த மாதிரி படத்துலதான் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு, ஆனா அவர் எடுக்கக்கூடிய படங்கள்லாம் எப்படி இருக்கும்னா பிற்போக்குத்தனமாக இருக்கும், சரிங்களா? அவர் ரஜினியுடைய மகளை கல்யாணம் பண்ணிக்கிடுவாரு, அவர் சொகுசா இருப்பாரு, பிளைட்ல போவாரு, ஃபாரினுக்கு போவாரு, நல்லா சம்பாதிப்பாரு, நல்லா கோடி கோடியா சொத்துக்களை சேர்த்து வச்சு அவருடைய அடுத்த தலைமுறைகளுக்கும் சொத்துக்களை சேர்த்து வச்சு நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. ஆனா அவர் வந்து மக்கள்கிட்ட என்ன விதைப்பாரு அப்படின்னா இந்த மாதிரியான பிற்போக்குத்தனமான ஒரு சிந்தனையை வந்து விதைப்பாரு. அது மாதிரிதான் இந்த ஆர்ஜே பாலாஜியும் இப்பொழுது தியேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கிற கருப்பு படமும் வந்து இந்த மாதிரியான ஒரு சிந்தனையை தான் விதைச்சுக்கிட்டு இருக்கு. இவங்க எல்லாரும் தியேட்டர்ல போய் படம் பார்க்கறது ஒரு நடிகனுக்கு விசுவாசியாக இருக்கக்கூடியது, ஒரு நடிகனை பின்பற்றக்கூடியது. ஒரு நடிகன் ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டான்னா அவன்கிட்ட காசு இருக்கு பண்றான், அவனை ஏன் அவ்வளவு தூக்கி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறது. இந்த மாதிரியான ஒரு படங்களை இதை மையப்படுத்தி ஒரு கதையை எடுக்க சொல்லுங்களேன், எடுக்க மாட்டாங்க. ஆர்ஜே பாலாஜி வண்டியில போய்கிட்டு இருக்கும் போது ஒரு நிகழ்வை பார்த்திருக்காரு. ஒரு கோயில்ல வந்து மிளகாயை அரைச்சு சாமி சிலைக்கு பூசுறது மாதிரி பார்த்திருக்காரு. அப்படி பூசினா அந்த சாமி வந்து அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றும் அப்படின்னு. இது மாதிரி நேர்த்தி கடன்கள் கோடி கணக்குல இருக்கு, சரிங்களா? இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் பார்த்திருக்காரு. அதை வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு, அதான் கருப்பு படம். அவர்கிட்ட இந்த சினிமா மோகத்துல இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு ஒரு தெளிவான ஒரு படத்தை எடுக்க சொல்லுங்களேன். நடிகர்களுடைய முகத்தினுடைய கவர்ச்சியில மயங்கி அவர் பின்னாடி போகக்கூடிய மக்களுக்கு ஒரு நல்ல அறிவுரைய, ஒரு நல்ல படத்தை எடுத்து கொடுக்க சொல்லுங்களேன். கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் வசூல் கட்டாதுல. அது மாதிரி படங்கள்லாம் வர ஆரம்பிச்சுட்டா யார் தியேட்டருக்கு போவா, யார் சம்பாதிக்க முடியும்? அவங்க துறைய, அவங்களுடைய வருமானத்தை பாதிக்கிற மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனா இவங்க வந்து இப்படி பிற்போக்குத்தனமான படங்களை எடுத்து மக்களுடைய சிந்தனையை அளிக்கிறதுக்காகவே இந்த மாதிரி செயல்பாடுகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் உண்மை. காந்தாரா சாப்டர் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் சரியான ஹிட்னா என்ன, நல்ல வசூல். அந்த படம் ஹாலிவுட் படத்துக்கு இணையான ஒரு படமா வந்து இந்தியாவில் தயாரிக்கப்பட்டிருந்துச்சு. நல்ல அருமையான படம், சரிங்களா? அந்த படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் தெலுங்குல, பாலிவுட்ல, எல்லா மொழியிலையும் அது மாதிரியான ஒரு படங்களையே தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. சாமி ரீதியான, கடவுள் ரீதியான, ஒரு நம்பிக்கை ரீதியான ஒரு படங்களையே தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. அது மாதிரி தயாரிச்சுதான் வந்து இந்த ஒரு 46 என்னமோ ஒரு படம், 2 பேர் இருப்பாங்க, சிவா, அதாவது கன்னட சூப்பர் ஸ்டார் சிவாவும், அவர் நேம் எனக்கு டக்குன்னு வரமாட்டதுல,
அவர் படத்தை காமிய பாத்துக்கோங்க. இவங்க 2 பேரும் இருக்கக்கூடிய இந்த படத்தை பார்த்திருப்பீங்க. இந்த படம் வந்துச்சு. அடுத்து வந்து இந்த மாதிரி படங்கள் வருது. இவங்க எல்லாம் அவங்களுடைய பையன் நிரப்புறதுக்காக இந்த மாதிரி படங்களை எடுத்து மக்களை வந்து சிந்திக்க விடாமல் பிற்போக்குத்தனத்திலே மூழ்கி கிடக்குமாறு பண்றாங்க. உங்களுடைய பணப்பையை நிரப்புறதுக்காக இந்த மாதிரி பிற்போக்கான படத்தை எடுக்காதீங்க, சரிங்களா? இதுல என்ன லாஜிக் இருக்குன்னு சொல்லுங்களேன். ஒரு லாஜிக்குமே இல்ல. சூர்யா அவர்களுக்கான ஒரு கதை இருக்கா? ஜெய்பீம்னு ஒரு படம் நடிச்சாரு, சூப்பர் அருமையான படம். அதுல இருக்கக்கூடிய கதை இதுல இருக்கா? ஒரு சாதாரண ஒரு ஷார்ட் பிலிம்ல இருக்கக்கூடிய கதை இருக்கா? ஃபர்ஸ்ட் ½ அன் அவர், ஒரு 3/4 மணி நேரம், 1 ஹவருக்குள்ளதான் இருக்கும். அதுதான் கதை. அதை வந்து அடுத்து எப்படி கொண்டு போறதுன்னு தெரியாம எதையோ கொண்டு வந்து சேர்த்து லாஜிக்கே இல்லாம, ஹாலிவுட் படத்துல கூட நீங்க கடவுளை வச்சு படம் எடுத்தா கூட கொஞ்சம் லாஜிக் இருக்கணும்ல, லாஜிக்கே இல்லாம ரொம்ப பிற்போக்குத்தனமான படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அது வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி அடுத்த நாள் மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு ஆர்ஜே பாலாஜி வந்து பேட்டி கொடுக்குறாரு. எல்லாரும் அந்த படக்குழுவை எல்லாரும் சேர்ந்து எல்லா இன்ஸ்டாகிராம் பேஜ், எல்லா யூடியூப் சேனல், எல்லா நியூஸ் சேனலுக்கு வந்து இப்ப அவங்க தூக்கிட்டு ஓடிறாங்க. அவங்களுடைய வியூஸுக்காக தூக்கிட்டு ஓடிறாங்க. ஓடி போயிட்டு படம் சூப்பர் ஹிட், ஒரே நாள்ல வந்து போட்ட பணத்தை எடுத்தாச்சு, கோடிகள்ல வருமானம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வாய்ப்பு வரதெல்லாம் அடிச்சு விடுறாங்க. உண்மையிலேயே படம் நல்லா தான் இருக்கு போல அப்படின்னு மக்கள் மனசுல கிரியேட் பண்றாங்க. அதனால மக்கள் போய் பாக்குறாங்க. அதுக்கு அப்புறம் தான் அந்த படமே ஓட ஆரம்பிக்குது. என்ன, இப்படித்தான் வந்து சினிமா சூழ்நிலை இப்ப இருக்கு. சினிமா வந்து படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, இவங்க நல்லா இருக்கு அப்படின்னு மக்கள் மனதுல சோசியல் மீடியாவை, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி உணர வச்சுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த படம் வந்து வெற்றி ஆகுது. அந்த மாதிரி தான் இந்த படத்தை பண்ணி வச்சிருந்தாங்க. மொத்தத்துல இந்த படம் ஒரு பிற்போக்குத்தனமான, தேவையே இல்லாத ஒரு ஆணி.